எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஈரம் இல்லாத காய வச்சுருக்கேன். அப்புறம் எலுமிச்சை இலையும் அதே மாதிரி சில இதில் வந்து நரம்பு இருந்தது, சில இதில் இல்லை. அதையும் எடுத்து நல்லா அலசிட்டு தொடச்சி ஈரம் இல்லாத வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, அதையும் நல்லா அலசிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஈரமே இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து காஞ்ச மிளகா ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காரசாரமாக பண்ணினா தான் நம்மளுக்கு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கல் உப்பு, பெருங்காயம், ஓமம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேரியேஷனில் பண்ணுறா. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். சரி, உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் புளி போட்டு தான் செய்ய போகிறேன். அதனால் இப்போ வந்து இந்த இலை எல்லாத்தையும் நல்லா பொடியே நம்ம கையாலேயே கட் பண்ணிக்கலாம். இல்லை கத்திரிக்கோல் வச்சும் நல்லா பொடிவாக கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மிக்ஸி